தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல மாப்பிள்ளை, நல்ல மனைவி அமைன்னு சொல்லி கோயிலாக இல்லை பள்ளிவாசலாக சர்ச்சில் இந்த மாதிரிலாம் போய்ட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க மதத்தில் கேட்பாங்க. என்னுடைய பையனுக்கு நல்ல ஒரு பெண் அமைச்சு கொடு, என்னுடைய பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை அமைச்சு கொடு அப்படின்னு எவ்வளோதான் வேண்டி ஒரு பொண்ணையும் மாப்பிள்ளையும் சேர்த்து வைக்கிறாங்க. ஆனால் சேர்த்து வச்ச பிறகு தான் தெரியுது சுயநலமாக அந்த பெண்ணும் சேர்ந்துருக்கு, நானும் சேர்ந்துருக்கான் அப்படிங்கிறது போக தான் தெரிய வருது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த கர்மம் பிடிச்ச லவ் பண்ணால் ஒன்று அவனோட ஓடிடணும், மற்றவனை கட்டி இம்சப்படுத்தக்கூடாது. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நான் அவனை லவ் பண்ணேன், இவனை லவ் பண்ணேன், தூக்கில் தொங்குனேன் அப்படின்னு அந்த கணவன்கிட்ட சொல்லும்போது அவன் மனசு எவ்வளோ வேதனைப்படும். அவன் நேர்மையாக இருந்திருப்பான், மனைவியை தான் லவ் பண்ணணும்னு வச்சுருப்பான். ஆனால் அப்படிப்பட்டவனுக்கு ஒரு திடுக்கிட்டு செய்தி அந்த மனைவி சொல்லும்போது அவங்களாம் எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும். சரி, இறைவன் நானதுன்னு நினச்சி வாழ்ந்தாலும் கூட அவன் நினைப்பிலே இருந்து இவன்கிட்ட பிள்ளையை கொடுத்துக்கிட்டு விட்டுட்டு போன இன்னும் நிறைய இருக்கிறாங்க. இது பொய் இல்லை, உண்மை. செய்தியிலே நீங்கள் பார்த்துருக்கலாம். ஏன் அப்படி ஒருத்தன் வாழ்க்கையை கெடுக்கணும்? ஆண்களாக இருந்தால் நான் தான் சொல்கிறேன், இப்படி லவ் பண்ணிட்டா ஒன்று அவங்க கூட வாழணும், இல்லையா மேரேஜ் பண்ணக்கூட அமைதியாக இருந்தோம். நல்ல வாழ்க்கையை ஒரு பொண்ணு கெடுத்துட்டேன்னு பெருமைப்பட்டானா இதோட பெரிய ஒரு அவமானம் அவர் வந்து சேரும். ஒருத்தனை கேவலப்படுத்துறது பெரிய விஷயம் இல்லை. அதே நேரத்தில் இந்த கேவலத்தோடு உங்களுக்கு பல மடங்கு திருப்பி வந்து சேரணும். நீங்கள் படும்போது தான் உங்களுக்கு தெரியும். அதனால் இதை பார்க்கக்கூடியவங்களும் கேட்கக்கூடியவங்களும் இனிமையாச்சும் கணவனுக்கு மனைவிக்கு உண்மையாக ஏன்னு சொல்கிறேன்னா, வாழ்றது கொஞ்சம் நாள் வாழ்க்கை, இப்போ வேணாலும் இறந்து போயிடலாம். அதுக்கு முன்னாடி நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவராக தான் மரணம். அவ்வளோதான்.